இதோடைய டாபிக் நம்ம வந்தாச்சு டெக்னிக்கல் அனலைஸ். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸில் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்க்கும்போது ஜஸ்ட் சும்மா உட்காந்துட்டு வீடியோ வந்து பார்க்காம ஒரு கையில் ஒரு நோட் எடுத்துகிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை வந்து நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலைன்னா அதை எழுதி வச்சுட்டு அந்த என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா? ஸோ வந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர், உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பைனரி ட்ரேடிங்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அனலைஸ், ப்ரைஸ் ஆக்ஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி, ஓகேங்களா? கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பைனரி ட்ரேடிங், ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டுலேயும் பார்க்கும்போது நான் அதுக்கு அதாவது இந்த ரெண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமும் கூட, கேண்டில் ஸ்டிக்ஸ் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானதும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், அல்லது எஸ்என்ஆர்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ எஸ்என்ஆர்னா என்ன, அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் எப்போவுமே, அதாவது இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வராது. இது எப்போவுமே நீங்கள் ஒரு ட்ரேடு, அதாவது எப்போவுமே ஒரு சார்ட்டுக்குள்ளே நீங்கள் வரையனா எடுத்தோடனே இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன இருக்குது, அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்காம ஜஸ்ட் அவுட்லுக், அதாவது ஜூம் அவுட் பண்ணி மார்க்கெட் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு லெவல்னால் என்ன, அண்ட் தென் அந்த லெவல் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்றது எல்லாமே பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லெவல் நம்ம ட்ரா பண்ண தெரிஞ்சுக்கணும்னா ஒரு க்ரீன் அண்ட் ரெட் பேட்டர்னில், ஓகேங்களா? ஸோ ஒரு க்ரீன் அண்ட் ரெட் பேட்டர்னா ஒன்றும் இல்லை, ஈஸியான ஒன்று பாருங்கள். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு வருது. எஸ், இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகி இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சப்போர்ட்டாக நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இந்த சப்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 வகையான சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒரு லெவல் மார்க் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறி இருக்கலாம், அல்லது ரெட்லேருந்து க்ரீனாக மாறி இருக்கலாம். ஸோ இந்த லெவல் மார்க்கிங்கில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா ஓப்பன், உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், சி மார்க்கெட், அதாவது கேண்டலோடைய க்ளோசிங் பாயிண்ட்டும் கேண்டலோடைய விக்கும் தான் நம்மளுடைய லெவலாக இருக்கணும். ஸோ இந்த ஏரியாவை மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூம் உங்களுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக உட்காந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் இது மாதிரி லெவல் கிட்ட வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம், அது இப்போ நான் பாருங்கள் இந்த ஏரியாவில் ஒரு லெவல் மார்க் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் அ செகண்ட். ஸோ நான் இப்போ இந்த ஏரியாவில் ஒரு லெவல் இல்லை, சும்மா இது கீழே வந்து இப்படி மார்க் பண்ணிட்டுனா ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், கேண்டில் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சுன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு, இங்கே இந்த கேண்டில் வந்து இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு மிஸ்டேக் நடந்துடும். நம்ம கீழே மார்க் பண்ணியிருப்போம், கீழே மார்க் பண்ணியிருக்கும்போது ஓகே கேண்டில் வந்து கேப்பை தான் ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைப்போம். பாருங்கள் கரெக்டாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கான். ஆனால் கேண்டிலோடைய கரெக்ட் க்ளோசிங் பாயிண்ட் எங்கே இருக்குது, நம்மளுக்கு இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே அதாவது க்ளோசிங் பாயிண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் போயிடுவோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், லெவலில் வந்து நம்ம வந்து பார்த்து மார்க் பண்ணணும். ஸோ சின்ன மிஸ்டேக் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணிடும் நம்மளுடைய அனலைசஸில், ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பிரேக் அவுட், நம்ம என்ன நினச்சோம், கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் தப்பாக இங்கே மறைச்சி வச்சுருப்போம். கரெக்டாக கேண்டில் அங்கே சப்போஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், கேண்டில் லெவலுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ரிவர்சல் போயிடுவோம். ஆனால் அது கரெக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இங்கே, அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ மொத்தமாக அனலைசஸே இங்கே மாறி இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், லெவல் மார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய இடத்துல வந்து அடி வாங்கியிருக்கேன், அதனால தான் இதையும் நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ ஒரு லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் லெவல்ஸ் இருக்குது எஸ்என்ஆரில், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது இப்போ ஒரு சப்போர்ட் இருக்குன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும், மொமெண்டம் சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். 3 டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகும். சேம் ஃபார் ரெசிஸ்டன்ஸ், அதாவது 3 டைப் ஆஃப் இருக்கும், அது சேம் ஸ்ட்ராங், மீடியம் அண்ட் தென் இன்டர்மீடியட், அதாவது மொமெண்டம் அண்ட் தென் இன்டர்மீடியட். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் லெவல்ஸ் தான் வந்து இருக்கும். என்ன இது 3 டைப் ஆஃப் லெவல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவலோடைய ஸ்ட்ரென்த்து, ஓகேங்களா? இப்போது லைக் எங்கே காமிக்கிறது, வெயிட் அ செகண்ட். இப்போது நம்ம இந்த ஏரியாவில் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா டச் பண்ணோன்னே இந்த ஏரியாவில் ஒரு சின்ன ரிவர்சல் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்துக்கப்புறம் தெரிஞ்சு இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். ஏன் இது ஸ்ட்ராங்கான லெவல் நான் சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து இந்த மார்க்கெட் சடனாக ஒரு மூமெண்ட்டத்தை கொடுத்து இவ்வளோ ஹெல்த்தி மூமெண்டம் மேக் பண்ணியிருக்கு. பார்த்திங்களா,
ஒரு ஹெல்த்தியான சுத்தமாக இதில் வந்து உங்களுக்கு பயஸ் செல்லஸோடைய இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்காது. அப்படின்னும் போது இது என்ன கன்வெர்ட் ஆகுது நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான பையர் இருக்கான் அப்படின்னு. ஸோ இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இந்த மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணனால தான் இந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போது இந்த ஸ்ட்ராங் லெவலை எகெயின் செல்லர் டச் பண்ண போகிறோன்னா இந்த ஏரியாவில் செல்லர் என்னதான் ஒரு மொமெண்டமாக ஸ்ட்ராங்காக வந்தாலுமே இந்த ஏரியாவில் வந்து ஒரு 2 ரிவர்சல் கொடுக்குறான். ஏன் ரிவர்சல்ஸை கொடுக்குறான்? ஏன்னா இந்த ஏரியாவில் பையர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். ஸோ நீங்கள் அனலைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சு ஓகே இந்த ஏரியாவில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்படி நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது ஓகே செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருமில்ல இந்த இடத்துல வந்து பையர் வரானா செல்லர் வரான்றது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கணும் இது ஸ்ட்ராங் லெவலா இல்லை இன்டர்மீடியட் லெவலா இல்லை மொமெண்டம் லெவலா அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஏரியாவில் சப்போஸ் இந்த ஏரியாவில் வந்து நான் இப்போ ட்ரேட் எடுக்கிறேன்னா இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஏரியாவில் போனவனும் மூமெண்டம் இந்த ஏரியாவில் வந்தவனும் மூமெண்டம். ஸோ இது பிரேக் பண்ணி போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது இந்த ஏரியாவில் பையஸும் வந்து ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது இங்கே வந்த ஒரு மொமெண்டம் வீக்காக இருந்தானா இது மாதிரி வீக்காக இருந்திருந்தானா நான் இந்த ஏரியாவில் வந்து கால் ஆப்ஷன் போயிருப்பேன். ஏன் கால் ஆப்ஷன் போயிருப்பேன்? ஏன்னா இந்த செல்லர் வந்து வீக்காக இருக்கான், இந்த இடத்துல இருக்க பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போது ஒரு வீக்காக வரவன் இந்த ஸ்ட்ராங் லெவல் டச் பண்ணால் என்ன நடக்கும்? பையர் தானே ஸ்ட்ராங் ஆகுவான். ஸோ நம்ம அதுக்காக போயிருக்கலாம். ஸோ ஒரு லெவல் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மொமெண்டம் லெவல் பார்ப்போம். ஸோ ஒரு மொமெண்டம் லெவல்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மொமெண்டம்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு மொமெண்டம்ன்றது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு 3 கேண்டல் மேக் ஆகுது வந்து ஒரு மொமெண்டம். அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மொமெண்டத்தை மேக் பண்ணது பார்த்திங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா மொமெண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் தட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீக் ஆகிட்டே போயிருக்கு. ஸோ இது வீக்குன்னு கேட்டால் எஸ் இது இஸ் வீக் லெவல் நாட் இன்டர்மீடியட் லெவல். இன்டர்மீடியட் லெவல்னால் என்னென்னா wait a second just hold. so this is called intermediate. இது மாதிரி ஒரு மொமெண்டம் அதாவது இது மாதிரி ஒரு மொமெண்டமாக போகும்போது சடனாக ஒரு செல்லஸ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பையர் கண்டினியூ ஆகிறான்னா இது வந்து மொமெண்டம். அதாவது ஒன் கேண்டில் சேஞ்சிங் தான் வந்து மொமெண்டம். ஸோ இந்த 1 கேண்டில் எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஸ்டில் இந்த ஏரியாவில் எதுவும் வரலை. ஸோ வந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சின்ன சிங்கிள் கேண்டில் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட்டில் இருக்கும் வீக்காக இருந்தானா இந்த மாதிரியான ஒரு பையர்ஸோடைய சப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ லைக் தட் இந்த இன்டர்மீடியட்டான லெவல்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ திஸ் இஸ் த 3 இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் எனக்கு எங்கேயும் கிடைக்கல, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கே கிடச்சா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே எனக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேண்டில் வந்து ஃபைட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செல்லஸ் வந்திருக்கான். எஸ் பாருங்கள் இந்த ஏரியாவில் ஒரு மொமெண்டமாக கீழே வரான், சடனாக ஒரு பையர் ஃபைட் பண்ணுறான் இங்கேருந்து. எஸ் எகெயின் இந்த ஏரியாவில் செல்லஸ் இருக்கான். அப்போ இது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? இது ஒரு இன்டர்மீடியட் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1 கேண்டில் ஃபைட் பண்ணால் அதன் எகெயின் செல்லர் வந்தாலுமே அவனால் இந்த ஏரியாவை பிரேக் பண்ண முடியல. எகெயின் பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது என்னவா கன்வெர்ட் ஆகுது நம்மளுக்கு? ஒரு இன்டர்மீடியட் லெவல். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்ட்ராங் லெவல் எந்த அளவுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தி மொமெண்டமாக இது மாதிரி மேக் ஆகிறது வந்து ஸ்ட்ராங் லெவல். ஒரு மொமெண்டமாக இது அதாவது ஒரு 3 கேண்டல் நல்ல ஒரு ஹெல்த்தி வித் செல்லஸ் லிட்டில் பிட் ரிஜெக்ஷன் இருக்கும்போது அது வந்து ஒரு மொமெண்டமாக கன்சிடர் பண்ணலாம். இது மாதிரி சிங்கிள் கேண்டலாக ஃபார்மேஷன் ஆகிறது வந்து நம்ம இன்டர்மீடியட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். சாரி கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இந்த இன்டர்மீடியட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இன்டர்மீடியட் மார்க்கெட்டோடைய டைரக்ஷனே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் ஏதாவது சேஞ்ச் அவுட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். எஸ் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அதாவது க்ளோசிங் பாயிண்ட் இருக்குது. அண்ட் தென் கேப் டவுன் கொடுத்து மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான் இந்த ஏரியாவில். ஸோ ஸ்டில் இந்த ஏரியாவில் வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவ்னஸை காமிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவில் வரவே இல்லை. ஸோ இதுதான் 3 முக்கியமான ஒரு லெவல்ஸ். ஸோ என்னென்ன சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ராங் லெவல், மொமெண்டம் லெவல், அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் லெவல். ஸோ ஸ்ட்ராங் லெவல் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ இது மாதிரி அதாவது இது வந்து ஒரு மொமெண்டமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு மொமெண்ட்டாக ஸ்ட்ராங்காக போனவன் இந்த ஏரியாவில் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து நம்ம மொமெண்டமாக கன்சிடர் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து நம்ம வீக்குன்னு சொல்லலாம். இன்டர்மீடியட் தான் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ கிடச்சிருந்தா நான் போட்டிருப்பேன். ஸோ இன்டர்மீடியட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள் இன்டர்மீடியட் இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருந்தால் சடனாக ஒரு பையிங் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். எஸ் ஸோ இந்த ஏரியா நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். எஸ் வெயிட் a second. எஸ் இந்த ஏரியாவிலேருந்து பையர்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். எஸ் இந்த ஏரியாவில் க்ளோசிங்கையும் வச்சுருக்கான்.
ஸோ இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலாக ஒர்க் அவுட் ஆகுது. அதையே பாருங்கள் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து டவுன் கொடுக்க போகிறோம். அண்ட் தென் எகெயின் கெட்டிங் ஏ ரிஜெக்ஷன் ஆஃப்டர் டேக்கிங் இன் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கிறோம். அண்ட் தென் அதையே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதையும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஒரு இன்டர்மீடியட் லெவலும் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இன்டர்மீடியட்டை வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ சொல்கிறேன் இப்போது மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டத்தில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். வந்து பயஸ் போகிறோம். ஒரு செல்லிங் லெவல் டச் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக செல்லர்ஸ் வந்து டவுனில் கொண்டு வரான். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இங்கே போன பையரும் ஸ்ட்ராங்காக இருக்கான் 50%. டச் பண்ணி வந்த செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்கான் 50%. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் ஒரு இன்டர்மீடியட் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு இன்டர்மீடியட் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் போயிருக்கு. அப்போது மறுபடியும் இந்த ஏரியாவில் வந்து இந்த இன்டர்மீடியட் டச் பண்ணும்போது இங்கே உள்ள ஒரு 50%, அதாவது இந்த போன பையரோடைய 50%, வந்த செல்லரோடைய 50%, இந்த இன்டர்மீடியட் லெவலில் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த இன்டர்மீடியட் லெவல் தெரியாமல் ஓகே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லரிங் போயிட்டோம்னா சடனாக இந்த 50%ல் ஃபைட் பண்ண பையர் இந்த ஏரியாவில் ஃபைட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் செல்லர் வந்திருப்பான். ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியாவில் 2 பேரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஏரியாவில் என்ன பண்ணணும்? ஹோல்ட் பண்ணணும், வெயிட் பண்ணணும். இந்த ஏரியாவில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அந்த லெவலில் வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம அழகாக பையிங்க்கு போகலாம். அல்லது வந்து செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அழகாக நம்ம செல்லிங்க்கு போகலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இன்டர்மீடியட் லெவல் எந்த அளவுக்கு வந்து முக்கியமானதுன்னு. சேம் லைக் தட் மூமெண்டம் அண்ட் தென் ஸ்ட்ராங் லெவல். இப்போ இந்த ஏரியாவில் ஒரு ஸ்ட்ராங் லெவல் இருக்குது. இந்த ஸ்ட்ராங் லெவல் ஸ்ட்ராங்காகவே, அதாவது இந்த ஸ்ட்ராங் லெவல்லேருந்து நல்ல ஒரு டீப்பான ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் மூமெண்டம் வருது. எகெயின் பையர் வரான். நல்லா பையர்ஸ் ஒரு மூமெண்டமாகவே இங்கே வரான். இங்கே வந்து செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்கான். இங்கே வந்து பையரும் ஸ்ட்ராங்காக இருந்தானா நம்ம இந்த ஏரியாவில் என்ன பண்ணணும்னா ஹோல்ட் பண்ணணும். ஏன் ஹோல்ட் பண்ணணும்? ஆல்ரெடி இந்த ஏரியாவில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான், வந்த பையரும் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போ 2 பேருமே இங்கே ஃபைட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது யார் வருவாங்கன்னு. கரெக்டுங்களா? இங்கே இருக்கும் 50, அதாவது இங்கே உள்ள 50% அதாவது 50% செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்கான். இங்கே வந்து பையர் 50% ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போ இந்த ஏரியாவில் யார் வருவான்றது தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2-3 கேண்டில் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். அல்லது இந்த பையர் வந்து போன பையர் வந்து வீக்காகவே போகிறான்னா அப்போ பையர் இந்த ஏரியாவில் வந்து வீக்காக இருக்கான், இங்கே செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? அழகாக புட் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பையர் வந்து வீக்காக இருக்கான். வீக்காக இருந்தாலும் என்ன அர்த்தம்? செல்லர் வரப்போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இந்த ஏரியாவில் என்ன இருக்குது? நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர் லெவல் இருக்குது. அப்போ ஆல்ரெடி செல்லர்ஸோட லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது, பையரும் வீக்காக இருக்கான். அப்போ பையர் வீக்காக இருந்தானா யார் வருவான்? செல்லர் தான் வருவான், வேறு யாரும் வர மாட்டான். அப்போ அழகாக நம்ம வந்து செல்லிங்க்கு போகலாம். ஸோ அது மாதிரி தான் சேம் லைக் தட். இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஒரு வீக் லெவல் இருக்குது. ஓகேங்களா? வீக் லெவல், ரொம்ப வீக் லெவல். இங்கே டச் பண்ணோன்னே அந்தளவுக்கு கூட மூமெண்டம் இல்லை, மறுபடியும் பையர்ஸ் தான் இங்கே அதிகமாக ஃபைட் பண்ணுறான். எப்படி நம்ம வீக் லெவல்ன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவல் டச் பண்ணிட்டான். டச் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு மூமெண்டம் வீக்காகவே மேலே போயிட்டு கீழே போயிட்டு ஒரு வரக்கூடிய செல்லர் வந்து ரொம்பவே வீக்காக, அதாவது பையரோட இன்ட்ரெஸ்டோட வந்துட்டே இருந்தானா இந்த லெவல் அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தான லெவல் இல்லை. இங்கே போகக்கூடிய ஒரு மூமெண்டம் ஹெல்த்தியான பையராக போனோன்னா அழகாக இது பிச்சுக்கிட்டு மேலே போயிடுவான். ஓகேங்களா? ஸோ லைக் தட் அது மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்கான், இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்கான், லெவல் என்ட்ரியில் நம்ம வந்து அழகாக போகலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்ட்ராங் லெவல் அண்ட் தென் மொமெண்டம் லெவல் அண்ட் தென் இன்டர்மீடியட் லெவல். ஸோ எஸ்என்ஆர்ஸ் லெவல்ஸ்லாம் மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ ஒரு பைனரி ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் லைன் முக்கியமானு கேட்டால் அந்தளவுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து முக்கியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனாக வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பைனரி ட்ரேடிங்கில் யூஸ் ஆகாது. ஜஸ்ட் நம்ம ஒரு 4th கன்ஃபர்மேஷனாக வேணால் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து அதிகமாக வந்து வரையறுக்கு சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஏன்னா வெயிட், சில பேர் வந்து அதோட பாடியில் வரையலாமா அல்லது அதோட விக்கில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணுமா அப்படின்ற சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணுமா அதிகமாக பார்த்திங்கன்னா அதோடைய விக்கில் தான் மார்க் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? விக்கில் தான் மார்க் பண்ணி ஆகணும். அதோட வந்து கன்ஃபர்மேஷனாக வேணால் அதாவது அதோடைய டச்சிங் வேணால் நம்ம பாடியாக இருக்கலாமே தவிர அதோடைய மார்க்கிங் வந்து பாடியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனுடைய கன்ஃபர்மேஷன் என்னென்னா மினிமம் நம்மளுக்கு வந்து 2 டச்சஸ் வந்து மேக் ஆகிருக்கணும். நம்ம வந்து 2 டச்சஸ் வந்து மேக் பண்ணணும். அதாவது இப்போ எனக்கு இந்த ஏரியாவில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ இந்த ஏரியாவும்
இந்த ஏரியாவையும் நான் கனெக்ட் பண்ணணும், இந்த விக்கையும் நான் கனெக்ட் பண்ணணும். அப்போது மார்க்கெட் திரும்பி இந்த விக்கி கிட்ட வரும்போது சப்போஸ் நம்ம மார்க் பண்ண லெவலில் வந்து இந்த விக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இல்லை இது பிரேக் அவுட் போயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து யூஸ்ஃபுல்லான ட்ரெண்ட் லைன் இல்லை அப்படின்றத அர்த்தம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணணும்னா மினிமம் வந்து 2 டச்சஸ் வந்து நம்ம தான் மேக் பண்ணிக்கணும். மினிமம் 2 டச் வந்து நம்ம தான் மேக் பண்ணியிருக்கணும். எங்கே வரையணும், நம்மளுடைய விக் லெவலில் தான் வரையணும். விக் லெவலில் நம்ம இங்கே வரைஞ்சிக்கணும். வரக்கூடிய கேண்டில் வந்து இங்கே பாடியில் டச் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஆனால் நம்ம வரையக்கூடியது வந்து அதோட விக்காக தான் இருக்கணும், ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டு 2 வந்து நம்மளுக்கு வந்து விக்கில் தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதோட பாடி வேணால் நமக்கு அப்புறமேல் டச் ஆனாலும் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ மார்க் பண்ணிட்டோம். அந்த 3rd டச் தான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு. 3rd கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு டச் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் அவுட் ஆகுது, அதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்குதுன்னா அழகாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஒரு மூமெண்ட்டை மேக் பண்ணிட்டு போகிறான்னா அது வந்து யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்றது தான் வந்து அர்த்தம், ஓகேங்களா. ஸோ நான் எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் சிக்குதான்னு பார்ப்போம். சிக்குச்சுன்னா நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, நான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ எனக்கு எதாவது கிடைக்குதா நீங்கள் பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு விக்கோடைய டாப்பில் மார்க் பண்ணிவிட்டு இதோடைய க்ளோசிங்கில் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டச் நான் எங்கே பண்ணேன், அதோடைய விக், செகண்ட் டச்சோடைய விக்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். தேர்டில் ரிஜெக்ஷன். அப்போ இங்கே என்ன தெரியுது, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த தென் பிரேக் அவுட் ஆகிருக்கான் பாருங்கள், இந்த லெவலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறான், ஓப்பனிங், அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அழகாக மேலே போகிறான். ரீட்ரேஸ்மெண்ட் எப்படியா இருக்கான்னு பாருங்கள், ஓப்பனிங் பண்ணி செல்லர் வர வந்து இந்த சப்போர்ட், அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா அது இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கனால இது வந்து செல்லராக இருக்கான், இது பிரேக் அவுட் ஆகிட்டா அதனால் இது பையராக சேஞ்ச் ஆகிடுறான், ஓகேங்களா. தென் அதையவே ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது இன்னொரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் ஆகும். அதாவது நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஏரியாவில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டவுனில் வந்து வந்துருக்கு. டச் பண்ணி ரிஜெக்ஷன் பண்ணுறான். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு பிரேக் அவுட் ஆகி இப்படி போகிறதுக்கான ரீசன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னொரு ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம் அல்லது இன்னொரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் நோட் பண்ணிக்கிங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் காரணமாக இருக்கலாம் அல்லது ஒரு ட்ரெண்ட் லைன் காரணமாக, அதாவது என்னடா இது, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து காரணமாக இருக்கலாம் அல்லது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஸ்ட்ராங் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் தென் மூமெண்டம் லெவல், அந்த மாதிரி லெவல்ஸாகவும் இருக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுனா அதுக்கு ரீசனாக இன்னொரு ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம் அல்லது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், ஓகேங்களா. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி தான் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து நான் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகுது, அதுக்கான ரீசன்ஸ் இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த சப்போர்ட்டில் தான் சப்போர்ட் எடுக்கிறான், எகைன் அதையே சப்போர்ட் எடுத்து அழகாக வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ரீசன், அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கான ரீசன் ஒரு ட்ரெண்ட் லைனாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் கூட இருக்கலாம், ஓகேங்களா. அப்புறம் ஒன் மோர் திங், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் அதாவது பிகினருக்கு வந்து சில பேருக்கு தெரியாது. இப்போ இங்கே ஒரு லெவல் இருக்குன்னா இப்போ இது வந்து ஒரு செல்லிங் லெவல், அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஓகேங்களா. ஒரு செல்லிங் லெவலை ஒரு பையர் பிரேக் அவுட் ஆகிட்டான்னா இது வந்து ஒரு பையிங் லெவலாக சேஞ்ச் ஆகும், அதாவது சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டானா அந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. எகைன் இப்போ இது சப்போர்ட்டாக இருக்கிறத வந்து எகைன் இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டானா மறுபடியும் இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக மேக் ஆகிடும். எகைன் பிரேக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இது எகைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக மேக் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது வந்து சப்போர்ட்டாக அதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு பையர் பிரேக் பண்ணுறோன்னா அது சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகும். எகெயின் அது பிரேக் அவுட் பண்ணுறோன்னா மறுபடியும் இது ரெசிஸ்டண்ட்டாக மேக் ஆகும். எகெயின் அது பிரேக் அவுட் பண்ணுறோன்னா அது சப்போர்ட்டாக மாறும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், பழக உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த எஸ்என்ஆர் கான்செப்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங் லெவல் அண்ட் தென் மொமெண்டம் லெவல் அண்ட் தென் இன்டர்மீடியட் லெவல் அண்ட் தென் லாஸ்ட் ஆன் பார்த்தது பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் அந்தளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா பைனரி ட்ரேடிங் ட்ரெண்ட் லைன் அந்தளவுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன 4th கன்ஃபர்மேஷனாக வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். மினிமம் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா அதுக்கு வந்து 3 கன்ஃபர்மேஷன்ஸ் அது இருக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் வச்சுன்னா நம்ம 4th கன்ஃபர்மேஷனாகவும் கூட வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோடய க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.